ஒருத்தர் ஜாதகம் இல்லாமல் வராங்க, ஒருத்தர் ஜாதகம் இல்லாமல் வராங்க. யாரு இல்லை வேண்டாம், நான் நினைக்கிறேன் அதுக்கு நிற்கணும்ல. ஒருத்தர் பிறந்த வயசாக இருக்கு, ஒரு 70 வயசுக்காரர் 50 வயசுக்காரர், அவங்களுக்கு ஜாதகமே இல்லை. வந்த உடனே அவங்களுக்கு ஜாதக பலன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்ன்றது இருக்குது. எனக்கு எந்த ஊருக்கு போனால், எந்த ஊரில் ஆஃபீஸ் போட்டால், எந்த தெருவில் ஆஃபீஸ் போட்டால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த சிக்கலான கேள்விகள் ஜோதிடத்தில் சில இதெல்லாம் வருது. விளைஞ்ச கட்டைகள் பதில் சொல்லுவீங்க. ஆனால் நான் ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். நல்லா இருக்கிற ஓகோன்னு இருக்கிற ஜோசியத்தை போய் நீங்கள் ஜாதகம் கேட்டிங்கன்னா 2 வரி சொல்லிவிட்டு விட்டுருவார். நடுநிலைவில் இருக்கிற ஜோசியத்தை போனீங்கன்னா அவர் பக்கம் பக்கமாக சொல்லுவார். அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட நமக்கு என்ன தேவை, நம்மளிடத்தில் தொலைந்து போனது இது, ஏதாவது ஒரு வகையான வந்து நம்மளை காப்பாற்றாதா அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த டேபிளை நகர்த்தி விட்றேன். மூணு விஷயங்கள் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். எல்லாரும் அன்பு கூர்ந்து எனக்கு ஒத்துழைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். இது நீங்கள் கோச்சாரம் இங்கே இருக்கு. இப்போ வந்து வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் ஒரு முருகனை நமஸ்காரம் பண்ணிக்கங்க. காலக்கையில் போட்டு கொஞ்சம் ரெஸ்பெக்டாக உட்காந்து. ஏன்னா நமக்கு ஜோதிடத்திற்கு ஆசான் வந்து முருகப்பெருமான். எந்த மொழியிலாக இருக்கட்டும், பிரெஞ்சு, இத்தாலியன், யூரோப்பியன், கேரளா, ஆந்திரா, எந்த மொழியாக இருந்தாலும், இந்த பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மொழியாக இருந்தாலும் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே அப்படின்னு வருவோம். இதுதான் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ 12 கட்டங்கள், 12 எழுத்துக்கள் இருக்கு. ரொம்ப கவனமாக பாருங்க. கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஒருத்தருக்கு அவருக்கு பிறந்த தேதி தெரியாது, அவர் பெயர் தான் இருக்கு. பெயரினுடைய முதல் எழுத்து அவருக்கு கந்தன்னு வந்துருச்சு. இந்த கான் எழுத்து வருது, இது ஒரு பொலிட்டிக்ஸ் ஒலி வருது. இந்த கந்தன் பேர் உள்ளவர் கந்தசாமி அப்படின்னு பேர் உள்ளவருக்கு அதை என்ன பண்ணலாம், அப்படிங்கிற லக்கணமாக வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கோச்சார பலன் போட்டு சொல்லலாமா? சொல்லுங்கிறதெல்லாம் நீங்க பலன் சொல்லிக்கணும். டெக்னிக் தான் காட்ட முடியும். புரியுதுங்களா? நீங்க ஜோசியரா இருப்பீங்க, குறைந்தபட்சம் நல்ல பலன் சொல்லுவீங்க. ஒருத்தர் இன்னைக்கு தேதியில கந்தன் பேர் ஒருத்தர் வாராரு, வந்த உடனே அவருக்கு என்ன லக்கணம்? மேஷ லக்கணம். இந்த காங்கிறது ஆங்கிறது இங்க வருது. அப்ப அவருக்கு மேஷ லக்கணம் வச்சுட்டு நீங்க இந்த பலனை சொல்லலாம். இதை விட நீங்க என்ன சொல்லணும்? தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். மேச லக்னத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின்படி எந்த கிரகமும் இல்லை என்றால் இது எந்த வேலையை செய்யும்? இந்த லக்கணத்திற்குள் எந்த நட்சத்திரம் இருக்கு, 2வது வீட்டில் என்னென்ன கிரக நட்சத்திர இனிப்புகள் இருக்கு, இதை வைத்துக்கொண்டு இதற்குள் பின்னி பிணைந்திருக்கிறது பூர்வ ஜென்ம கர்ம வினை பயன். கந்தன் பேர் வச்சா அவருக்கு ஏன் வந்து மேசமா வருது அப்படின்னா, அந்த மேச லக்கணத்திற்கு அவர் வந்த உடனே உட்காந்துக்கிட்டு நீங்க ஒரு 4 பாயிண்ட் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் பலன் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, சரியா இருக்கும். நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா இந்த மாதிரி நல்ல வாத்தியாரை படிச்சிருக்கேன். எனக்கு அது கூட நீங்க நல்ல வாத்தியார் இல்லையா? எப்பொழுதுமே ஒத்துக்கொள்ளுங்கள். நல்ல வாத்தியாரிடத்தில் படித்தால் மட்டும்தான் இதெல்லாம் சபையிலே முடியும். நான் திமுறா எதுவும் பேசியிருக்கேன் உங்ககிட்ட?
உங்கள் காலில் விழுந்துட்டேன். நீங்கள் உங்கள் நண்பரை என்னை ஏற்றுக்கிற தகுதி இருக்கா எனக்கு? நண்பரை ஜோதியுடன் சேர்ந்தா தான் வரும், தனித்திருந்தா வராது. பட்டை திட்டத்தான் வைரமா. இந்த அடிப்படையில் பயன்படுத்தி கொண்டு ஆங்கிற எழுத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு ஒத்து வருதா? இன்னைக்கு கிருத்திகை ஒத்து வருதா? புரியுதுங்களா? லக்னம் வருவோம். இப்போ ஹோரைன்னு வச்சுக்கிட்டீங்க. இப்போ சனி ஓரை முடிய போகிற நேரம் உண்மைதானே? சனி ஓரை முடிய போகிற நேரம். இப்போ இதை எழுதிட்டீங்க. இப்போ ஒருத்தருக்கு இன்னொரு யாராவது ஒரு சந்தேகம் தான் கேளுங்க. இதை அழிச்சுட்டு அடுத்த பிரசனத்துக்கு போகலான்னு இருக்கேன். எழுதிக்கிறீங்களா? எழுதுங்க. யார் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க, அங்கே போய் எழுதிக்கிங்க. இப்போ இதில் யாராவது சந்தேகம் இருக்கா கேளுங்க. கொஞ்சம் பெரிய ஐயா நீங்கள் கேளுங்க. யாராவது சந்தேகம் இருந்தா இல்லை ஏதாவது குண்டக மண்டக கூட கேளுங்க. இல்லை இந்த கருத்தை வரவேற்க முடியல என்னால் அப்படின்னு கூட சொல்லுங்க. இது முருக பெருமான் தமிழ் எழுத்துக்கள் வாயிலாக சொன்னது. உண்மையான கருத்தை அவருக்கு ஒரு கை தட்டலாமே. தட்ட மாட்டீங்க, இது தட்டலாமே அவருக்கு. நம்ம ஊருக்கு தானே. ரைட், இது எழுதிட்டீங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இப்போ இங்கிலீஷ்காரனுக்கு போயிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? இங்கிலீஷ்காரன் ஒருத்தர் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான் ஒருத்தன். அப்போ அவனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? பேருக்கு பார்க்கணும். எங்க புக்கில் இருக்குங்களா? வினோத பிரச்சனைன்னு பேர் இருக்குல்ல, அது எப்படி பேருக்காரங்க? நாங்களா வச்சுக்கிறதா? ஆமாம், ஜிம்பலக்கடி பம்பான்னு அது ஒரு பேரா? ஆமாம், நம்ம குழந்தைக்கு நாமளே பேர் நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியதான். வினோத பிரச்சனை அவதான் பேர் வைக்கணும். இதுக்கு முதலாளி கேள்வி போட்டேன் நான். ஸ்ரீ முருகன் கொண்டு அடிச்சுடுவார். முதலாளி யாரு? குமாரசாமி காது. நிறைய பேசுவேன், குமாரசாமி நிறைய பேசுவேன், நிறைய. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டோம். அந்த ஒருத்தவனுக்கு பிரச்சனை சொல்லணும். அவனுக்கு பேரும் கிடையாது, அவனுக்கு பேர் தான் இருக்கு. ஸ்டீவ் ஆல்பர்ட் அப்படின்னு ஒருத்தன் பேர் வச்சுருந்தான். புரியுதுங்களா? ஸ்டீவ் ஆல்பர்ட் ஏதோ ஒரு பேர் வருது அப்படின்னா அதுக்கு எப்படி பலன் பிரச்சனை எடுக்கணும்ல? புரிஞ்சிருச்சா? இங்கிலீஷ் பிரசன்னா சிரிக்க கூடாது. எல்லாரும் கால் துப்பிடுவாங்கல்ல. சூப்பர் சார். நான் தான் போய் நீங்க அந்த போல உட்காருங்க. அதுக்கு போனது நான் மக்கள நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீங்க உட்காருங்க. சரி உட்காருங்க. ஜப்பான்ல இருந்து ஜாதகம் கேட்டா அப்படி பார்த்து சொல்லிடலாம். நீங்க அவங்க டீம் ஆன்லைன் நான் வரேன். WX ABCDEFGH IJKL MN OP QR ST UV WX Y ராகு ZK. சூப்பர். இங்க பாருங்க, கருத்தரங்குல வந்து கலந்துக்கிறேன். நான் இப்போ கார் செலவழிச்சு கருத்தரங்கத்துக்கு வரேன். அவர் என் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி பைக்லேயே வராரு. இந்த கருத்தரங்கு வரும் பொழுது புதுசாக ஒரு விஷயத்த நம்மளுக்குள்ள உள்ள அது திணிக்கும். நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு உள்ள பிரபஞ்சம் ஜோதிடம் அதுக்குள்ளே உங்களை ட்ராவல் பண்ண அழைக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். இதில் நான் வந்து ரசாபாசங்களோட உடைய ஒரு 400-500 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். பிரம்மாண்டமான காளியம்மன் கோயிலாம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். 32 அடி விநாயகர், 63 அடி காளி. மேல்மலையனூரில் அங்காளம்மன் கோயில் 4 கிலோமீட்டரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய கோயிலெலாம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அர்ப்பணிப்புத்தன்மையும் அதீத ஈடுபாடும் இருந்தால் உங்களை வச்சு இந்த உலகம் எங்கே வேணாலும் ஏற்றும் சாதிக்க வைக்கும். நிறைய விஷயங்கள் என்னன்னா 24 மணி நேரம் வேற புத்தி நமக்கு எங்கேயும் போகக்கூடாது. இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே தெரியும். இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே அப்போ இங்கே வாடா, அவங்களே டீ வந்து குடிச்சுக்குவாங்க, அவங்களே சுண்டல் போட்டுவாங்க. இதை பார்த்துட்டீங்களா? ஆல்பர்ட் அப்படின்னு வந்தா அவனுக்கு பர்குலின் அப்படின்னு வந்தா பி கேட்ரிங் ஐடியோ, டி ஃபார் டிஃபானாஷன்
அப்படின்னு ஒரு பேர், ஏதோ ஒரு பேர் வாயில வந்து ஆனா அறம் பூனா குடுறோம். ஆமா, இப்படி வர்றவனுக்கு அந்த பேரோட முதல் எழுத்தை வச்சுட்டு அதை சொல்லிடலாம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அடுத்து ஒரு சூப்பர் பிரசனத்துக்கு போலாமா? போகலாம். யாருக்கு விருப்பம் இருக்கா? ஐயா உங்களுக்கு விருப்பம் கை தூக்குங்க. இல்ல விருப்பம் இல்ல, விருப்பம் உள்ளவங்களுக்கா? விருப்பம் உள்ளவங்க கை தூக்குங்க பார்ப்போம். ஏன்னா உங்க நேரத்தை வீணாக்க மாட்டேன். நான் அரைச்சமாவே அரைச்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது. சூரிய நாராயணா ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுக்கணும், ஒரு விஷயத்துல இருக்கணும், ஒரு புதுமை இருக்கணும். அதுக்காக அது என்ன ஆகும்? பராசரை தாண்டி போக முடியுமா? நான் ஒரு படத்துல கவுண்ட் பண்ணிட்டேன், ஆனால் நான் எலெக்ஷன் நிற்க போறேன் அப்படிமா. ஏய் நீ என்னடா நான் நீ எல்லாம் நிற்கிறேன் பாரு, இங்கே நம்ம நாட்டை இந்தியாவோட சேர்க்க போறேன். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? அப்ப இது இந்தியாவில் இல்லைனே அப்படிமா. அது மாதிரி உனக்கடா ஓட்டு அது மாதிரி. அது மாதிரி நான் பராசரோட அப்படின்னா நான் ஒரே வருஷம் சொல்லுவேன், நம்மளாம் அடிச்சுக்க வேண்டியதான், நாங்கள்லாம் கைலாய பரம்பரை சொல்லிக்கலாம்ல, திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் கும்பிட்றவங்க எல்லாம் நாங்களாம் வைகுண்ட வாசல்கள் சொல்லலாம்ல. என்னதுக்கு வெட்க வந்து கிடக்கு? நிறைய பேர் சொல்லுவேன், நான் இதிலே போடுவேன் திருக்கைலாய பரம்பரைன்னு. ஏன்னா நான் சமயம் சிவன் நிர்வாண ஆச்சாரிய பட்டாபிஷேகம் ஆகிருக்கு. சட்டை போடுறது எனக்கு பிடிக்கும். என்னுடைய ப்ரொஃபஷன் சட்டை இல்லாமல் யோக வஸ்திரம் போடணும். அதை பற்றி பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் ஒரு வித்தியாசமாக இருந்தானே நீங்கள் எல்லாம் குறுகுறுன்னு பார்ப்பீங்க, யாரும் நெருங்க மாட்டீங்களே, உண்மை தானே? அதனால இப்போ நான் வந்து முதல்ல தமிழில் பார்த்தோம், இப்போ வந்து இது இங்கிலீஷ் மெத்தடில் பார்த்துருக்கோம். எப்படிங்க இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு சொல்லவா? இல்லை லக்கணம் எப்படி மாதிரி இங்கிலீஷ் ஏரோட இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லவா? ஆச்சரியமா இருக்கா? அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்களேன். சூரிய நாராயணன் விருதுநகர் ஜாம்பவான் சுவாமிகிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் என்னுடைய பாசமுள்ள நண்பர். கற்றுக்கிட்ட விஷயத்தை வெளியில குருவாய் பேரை சொல்றதுக்கு கூச்சப்படுறவன் அவன் தாய் அவனை பார்த்து வெக்கி தலைகுடி. புரியுதுங்க? நான் இந்த வாத்தியார்ட்ட படித்தேன், இது என் அறிவு கண்ணை திறந்தார். அது இல்லை, ஐஃபண்ட் அடிக்கணும், கீழே ஐஃபண்ட் அடிச்சு ஜாம்பவான் சுவாமிகள். அப்போ இதை நான் அவரை படித்தேங்கிறத 10 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். அவர் ஏதாவது ஒரு வீடியோவில் எவனோ ஒருத்தன் பார்த்து சொல்லுவான், அண்ணே சூரிய நாராயணன் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாருன்னு. ஆனால் கடைசியில் உங்கள் பேரை சொல்லிட்டாருங்க. கூட அவனை பற்றி அண்டர்ஸ்டிமேட் பண்ண எனக்கு தெரியுண்டா, அவன் என் நண்பன் தான். இத்தனைக்கும் நான் அவர்கிட்ட படிக்கல, அவருக்கு அடுத்தரங்குக்கு போகும்போது இது பண்ணுறேன். சரி, இது முடிஞ்சிச்சா? அழிச்சிடலாமா? போட்டோ எடுக்கணுமா? எடுத்தாச்சு. இது ரொம்ப முக்கியம். யார் கூட்டி விட்டு வந்துட்டாச்சாக்க இப்போ இது வயது ஓட்டம்னு இருக்கு. இது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் நல்லா பாருங்க. நினைச்சு தூக்கம் வருது உங்களுக்கு? ஆமாம், பையன் சைடில் வச்சுருக்கேன். வயது ஓட்டம்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்க. நான் ஒன்று உங்களுக்கு அது தெரியுமா? இங்கேயா உங்களுக்கு அண்ணன் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாப்பா குழந்தை அண்ணே தாசில்தார் சார், அது என் மருமைங்க 2 பேரும் கில்லாடி என்ன பீச்சு போட்டு தூக்கி போட்டு போயிருவாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. நீங்க தான் குரு, நாங்க எல்லாம் உங்க தூசி, கால் தூசி. ஐயாக்கு ஐயா ஒரு கை தட்டுங்கள. நான் என்ன சொல்லுவேன்னா, என்னைய நெகட்டிவா பார்க்காதீங்க. நெகட்டிவா என்னுடைய உழைப்பு, நான் இந்த நிலையில வந்து நிற்கிறதுக்கு எத்தனையோ குருமார்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்கல்ல. என் மனைவி கூட சோறாக்கி போட்டு துணி துவச்சு போட்டு கூட எனக்கு உதவி இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக அதுக்கு பிகைட்டில் ஒரு லேபர் இருக்குமா இருக்காங்க. நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு ஒரு கார் ஒருத்தர் ஓட்டிட்டு வந்திருப்பார். கார் வாங்குவதற்கு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா கார் வாங்குறதுக்கு பல வருஷம் சேமிச்சிருந்தா தானே அது பண்ண முடியும். அப்போ உழைக்காம பணம் வராது. பணம் சேமிக்கிறதுக்கு ஒரு தேவதை ஹெல்ப் பண்ணும். இப்படி ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் யாரையும் நெகட்டிவாக பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க எல்லாரும். நீங்க வாழ்வில் திருந்த வேண்டுமானால் உங்களுக்கு பாதகம் நடக்கிறது. ஒருத்தருக்கு பாதகாதிபதியே இப்ப ஒரு இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி யார்? இவர் வந்து திசையை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் நல்லா இருந்தா இந்த லக்னத்துக்கு இப்ப இங்கே சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு என்ன பண்ணுவாருன்னா, அவர் அனுபவிக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துரும், டாப்ல கொண்டுட்டு வந்துருவாரு. நீங்க பாதகம்னா என்ன தெரியுமா? அது வந்து இது திப்பனம் வாங்கின கிரகம் மேல கொடுத்து கெடுக்கும். இருடா குழந்தை, நிறைய விஷயங்களை நம்ம அப்படியே மறந்துடுறோம். பாதகம்னா உடனே கெடுத்து விட்டுறோம், நாசமா போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம்.
இந்த கிரகம் இந்த வீட்டில் தானே உட்காந்துருக்கு, இதுக்கு லாபத்தில் தானே உட்காந்துருக்கு. இதுக்கு ஏன் இது பாதகமாக இருக்குது? இதை லாபத்தையும் கொடுக்கணும் இல்லையா? சரலக்கணத்திற்கு 11, ஸ்திரலக்கணத்திற்கு 9, உபயலக்கணத்திற்கு 7. இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லை. அந்த கிரகம் வலுவடைஞ்சிருச்சு. அது காசு கொடுக்குமா கொடுக்காதா? காசு கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அணைய விட்டு கொடுக்கும். சிக்க வச்சு சிக்கி பதவி வந்திருப்பான். அது கொடுத்த வேலை ஜாஸ்தின்னு சொல்லுவான். சரி, சீரழிச்சு சிரமப்பட்டு கசக்கி எடுத்து தான் கொடுக்கும். அதான உண்மை. அதுதான் பாதகம். ஆனால் பாதகத்தை செய்யாமல் போவதற்கு ஒரு வழி இருக்குது. அதை பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வரக்கூடிய நாம ஜோதிடர்கள் நம்மகிட்ட எஸ்கேப் ஆகிறது மாத்திரம் தான் நம்மகிட்ட பரிகாரம் கேட்பான். வர்றவே இவனுக்கு துணை போதுதான் நம்ம குடும்பம் நாசமா போச்சு. வர்றவனை காப்பாற்ற போய் தான் இவங்களை இந்த வேலை அண்ணே ஆஃப் பண்ணிருக்கேன், அண்ணே ஆஃப் பண்ணிருக்கேன். அப்படி இந்த ஜோசியம் பார்க்கறதுனால நமக்கு என்ன தர்த்தரம் வருது? ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஜோசியம் பண்ணி இவனை வந்து என்ன பண்றாரு, ஆல்டர்னேட்டிவ் பண்ண போறார். ஆனால் இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் இங்க பேலன்ஸ் பண்ண போகும்போது இவர்கிட்ட வந்து சேர்ந்துருது. இவர் வந்து ரெக்கார்டிங் பாக்ஸ். சந்திரன் தான் ஜோசியம். சந்திரன் ரெக்கார்டிங் பாக்ஸ், CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சந்திரன் தான் கர்மாவை பதிவு செய்யறான். அவன் தான் வச்சிருக்கான். அவன் தான் உடலும் மனத்துக்கு அதிபதி. பௌதிக உடம்பு அவன் தான் வச்சிருக்கிறான். போன பிறவிகளில் எல்லாமே வச்சிருக்கிற வாசனா மனங்கள் எல்லாம் அந்த சந்திரன் தான் பதிவு வச்சிருக்கான். அதனால சந்திரனுக்கு புதுசாக கிரியேட்டிவிட்டி பண்ண தெரியாது. ஏற்கனவே பதிஞ்சு உள்ளதை தான் அவன் திருப்பி சொல்லுவான். புரியுதுங்களா? அப்படி இருக்க போகும்போது என்ன ஜோசியர் போது சுக்கிரனுக்குரிய கர்மாவை சொல்லி இவனை காப்பாற்ற போகும்போது மனைவிக்கு நொட்டை வருது. சுக்கிரன்னா அத்தைக்கு வருது, சுக்கிரன்னா அக்காளுக்கு வருது. நீங்க ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணனால உங்க குடும்ப வம்சத்தில் இது பிரச்சனை வருது. இதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் தியரி, கர்மா தியரி இருக்கு. அந்த தியரி அதெல்லாம் அட்டை அவன் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இது இயக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த சட்டை புதுசு. ஜோசியம் சொல்லத்தான் தெரியும் ஜோதிடம் எப்படி கிரகம் வேலை செய்யுது, அது எதனால இருக்கு, அது எவனுக்கு ஜோசியம் சொல்லணும். ஜோசியம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மேல் போனவனே அவன் செத்து போனவனா இருக்கான். ஜோசியம் சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டுட்டு போனவனே அவன் செத்தவனா இருக்கான். அதற்குரிய மெத்தட் எல்லாம் இருக்கு. அதனால வந்து நாம என்ன செய்யணும், நம்ம என்ன நம்ம இருக்கிறீங்க எடுத்துட்டேன் மாமா. உங்களுக்கு அனுப்புறது அவர் ஜூம் பண்ணி இருக்கிறார். அவருக்கு அனுப்புறது அவரோட தான். இந்த வயது ஓட்டம்னு சொல்றது அவருக்கு அனுப்புறது. அதை ஆன் பண்ணிடலாமாங்க? ஆன் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் வேண்டாம். நமக்குள்ள ஒரு பெருசெல்லாம் பப்ளிக்ல ஓடிடும். எவனா ஒருத்தன் வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. என்ன சொல்றீங்க? இல்ல ரகசியங்கள் ரகசியமாவே இருக்கு. ஆமா, தேங்காய்க்கு வந்து ராகு பிரசவம் ஒரு நிமிஷம் போன வீடியோ எடுத்தீங்க. இல்லை, இப்போ நீங்க சொல்ல வந்தீங்க இல்லையா, அடுத்தவனை நம்ம பேலன்ஸ் பண்றோம்ல, அப்ப நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும்? சரி, ஆனா அந்த கர்மாவை நாம தீக்கணும்ல. ஆன் பண்ணிட்டீங்களா? இப்ப வந்து இல்ல பிடிச்சிருக்கா நானே பேசலாமே, இல்ல அடுத்தவங்க வழி விட்டுட்டு நான் அப்படியே ஓய்வு பெறவா? இல்ல அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. யாராவது பேசணும்னு ஆர்வமா இருப்பாங்க, ஆசையா இருப்பாங்க. இருங்க நான் குருநாதன், நான் உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு தெரியல. ஆரம்பிச்சது அங்க அவரே வந்துட்டு ஏற்கனவே மாமனும் மருமகனும் காலையில பழப்ப ஒப்பத்திட்டாங்கன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? பர்சன்டேஜ் பார்க்கணும்ல. அந்த ராகு சப்ஜெக்ட் ஒன்று போட்டு அந்த வீடியோல கட் பண்ணிட்டாங்க. சொன்னது உங்களோட ரிவீட் நம்ம இதுல போடணும்ல. நான் தனியாவே உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். பெர்சனலா எடுத்துக்கலாம். இல்ல மாமா, அதுக்குள்ளே போடுங்க. வயது ஓட்டத்தை மாமா, முடிச்சு அதுக்குள்ளே போடுங்க. இல்ல வயது ஓட்டத்தை முதல்ல பார்த்துச்சு. இப்போ அந்த வயது ஓட்டம் இருக்கு. இப்ப வேற பண்றீங்களா? அப்படியே மாறி நேரம் வாங்க. மாப்பிள்ள கரெக்டா போறானா? கரெக்டா இருக்கு. அளவா அக்யூரசியா இருக்கு மாமா. வயது ஓட்டம் இருக்கு.
புதன் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டாரு புதன் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டாரு ஆமா குற்றம் கண்டுபிடித்தே வேறு வாங்கும் போல இல்லை நம்ம கட்டம் வரையும் போதே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து அது கிரெடிட்டிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கட்டம் வரையும் போதே நம்ம தெரிஞ்சு போயிடும். நெளிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் அதை உடனே கண்டுபிடிச்சிடுவேன். எந்த பக்கம் நெளிஞ்சிருக்கோ அதை எடுத்துட்டு இது அப்படியே கண்டுபிடிச்சிருவேன், இதை பார்த்துருவேன், இதெல்லாம் சொல்லுவேன். நான் அந்த நிமித்த சகன வகுப்புலாம் எடுப்பேன் நிறையா. போய்கிட்டு இருக்கும் போது ரன்னிங்கில் சொல்லுவேன், பயங்கரமாக இருக்கு. அதனால் ரன்னிங் வகுப்புல சொல்லுவேன். அது யார்கிட்ட அந்த நிமித்த சகன வகுப்புல எனக்கு கிடைச்சது எப்படிலாம் எடுக்கலாம்னா, மறைந்த நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் வந்து எடுத்தது. அவங்க உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கு தொடர்பு இருக்கு. மிஸ்டிக் செல்வம்னு சொல்லி திருநெல்வேலியில் இருந்தார். அவரும் நிறைய பிரசன்னங்கள்லாம் சொல்லுவார், நிறைய ஸ்பீச் எல்லாம் கொடுப்பார். ஒரு ஜோதிடர்களுக்கு தேவையான கர்மாவை எப்படி பேலன்ஸ்